அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்தவமும் தமிழும். ஏற்கனவே பார்த்த காணொளியில் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் தமிழுக்கு செய்த சீரும் சிறப்புகளை பற்றி பார்த்தோம். தற்பொழுது தமிழகத்தில் பிறந்த கிறிஸ்தவர்கள் தமிழ் மொழிக்கான சிறப்புகளை எவ்வாறு செய்தனர் என்பதை பார்க்கலாம். அவ்வகையில் H.A. கிருஷ்ணபிள்ளை தமிழ் மொழியில் இலக்கியத்துக்காக தொண்டுகள் என்ன செய்தார் என்பதை பார்க்கலாம். இவர் ரச்சன யாத்திரகம் என்னும் காப்பிய வடிவிலான கிறிஸ்தவ நூலை எழுதியுள்ளார். தமிழில் கிறிஸ்தவ இறை நெறி பாடல்களையும் எழுதியுள்ளார். இவர் கிறிஸ்தவ இறை நெறி பாடல்களின் முன்னோடியாக கருதப்படுகிறார். இவர் இந்து மதத்தை சார்ந்தவர்தான். இருந்தாலும் கிறிஸ்தவ மதத்தின் மேல் ஆர்வம் கொண்டு மதம் மாற்றம் செய்து கொண்டார். இவர் ஆசிரியர் பணி செய்து வரும் பொழுது கிருஷ்ணபிள்ளைக்கு கிறிஸ்தவத்தின் மீது ஈடுபாடு உண்டானது. ஏற்கனவே அவரின் உறவினர்கள் பலர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி இருந்ததனால் இவருக்கு கிறிஸ்தவ மதத்தை தழுவுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. இவர் பல்வேறு தொழில்களை செய்துள்ளார். பெரும்பாலும் ஆசிரியராக பணியாற்றிய கிருஷ்ணபிள்ளை குற்றாலம் அருகே ஒரு காப்பி தோட்டத்தையும் உருவாக்கினார். 1890 திருவனந்தபுரம் ஆசிரியர் தொழிலை விட்டுவிட்டு குலசேகரன்பட்டினம் வந்து உப்பள தொழிலில் ஈடுபட்டார். ஓராண்டு நடத்தியும் அது லாபகரமாக இல்லாமல் இருந்ததற்காக அதையும் கைவிட்டு விட்டார். பிறகு இதழியல் துறையில் கால் பதித்தார். H.A. கிருஷ்ணபிள்ளை சென்னையில் பீட்டர் பெர்சிவல் என்ற இதழை நடத்தி வந்த தினவர்த்தினி மாணி என்ற இதழின் துணை ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். அப்பணியை சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். பின்னர் மீண்டும் ஆசிரியர் பணிக்கு வந்தார். 1853 சாயர்புரம் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக சேர்ந்து கொண்டார். 1875 பாளையங்கோட்டை சபை திருத்தொண்டர் கழக கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றினார். 1886 திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரி தமிழ் பேராசிரியராக மீண்டும் பொறுப்பேற்று கொண்டார். அக்கல்லூரியில் தத்துவ துறையில் வேலை செய்த மனோன்மணியும் பி. சுந்தரம் பிள்ளையின் நண்பராக ஆகிக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. 1890 அதுவரை அங்கு பணியாற்றினார். இலக்கிய பங்களிப்பு. H.A. கிருஷ்ணபிள்ளையின் இலக்கிய பங்களிப்பு முழுமையாகவே கிறிஸ்தவ மதம் சார்ந்ததாக இருந்தது. 1860 ரச்சனீய சரிதம் என்னும் காவியத்தை பாடத் தொடங்கினார். அது முற்றுப்பெறவில்லை. 1865 வேதமாணிக்க நாடார் எழுதிய வேத பொருள் அம்மானை என்ற நூலை பதிப்பித்தார். 1878 ரச்சனீய யாத்திரிகம் பாடத் தொடங்கினார். ரச்சனீய பால போதனை ஆகிய நூல்களை இப்போது கிடைக்கவில்லை. தன் வரலாற்றை சிறிய நூலாகவும் எழுதியுள்ளார் இவர். தமிழ் மொழியின் பற்று கொண்ட இவர் பிற நாவல்களையும் எழுதியுள்ளார்.
அவற்றில் சிறப்பு மிக்கதாக சிந்தனையை தொடர்ந்து சொற்களை தொடர்ந்தும் சொற்களும் இதுவரை சொல்லாத செய்திகளை சொல்ல ஆர்வம் கொண்டு ஓடி வருவது போல வந்தன. சூரியனைப் போல் ஒளிர்விடும் எண்ணற்ற விண்மீன்களை கொண்ட வானம் திரண்டு அவருக்கு மேல் திறப்பது போல் அவை இருந்தன என்று அவரின் வரிகள் சிறப்புமிக்கதாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இலக்கிய வட்டமாக தமிழக கிறிஸ்தவர் இலக்கியத்தில் எச்.ஏ. கிருஷ்ணப்பிள்ளையின் இரட்சணிய யாத்திரிகம் வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாவணி அடுத்தபடியாக முக்கிய நூலாக கருதப்படுகிறது. கிருஷ்ணப்பிள்ளையின் மனைவியாகவும் திறனாய்வாளராகவும் விளங்கிய எம்மி கார்மிக்கேல் அவரது பக்தி உணர்வு கவிதையாக உருக்கொண்ட விதம் பற்றி குறிப்பிட்டு பெருமைப்பட்டு கொள்வார். இவ்வாறு கிறிஸ்தவரான இவர் தமிழ் மொழிக்கு மிகச்சிறந்த பங்களிப்பை கொடுத்துள்ளார் என்பது மிகையாகாது. நன்றி, வணக்கம்.